எசாயா 5ஆம் அதிகாரம் 21 முதல் 30 வரை. தங்கள் பார்வையில் ஞானிகள் என்றும் தங்கள் கணிப்பில் கூர்மதி வாய்ந்தவர்கள் என்றும் தங்களையே கருதுபவர்களுக்கு ஐயோ கேடு. திராட்சை ரசம் குடிப்பதில் தீரர்களாகவும் மதுபானம் கலப்பதில் திறமைசாலிகளாகவும் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு. அவர்கள் கையுட்டு வாங்கி கொண்டு குற்றவாளிகள் நேர்மையாளர் என தீர்ப்பிடுகின்றார்கள். குற்றமற்றவருக்கு நீதி கிடைப்பதை தடை செய்கின்றார்கள். ஆதலால் நெருப்புத்தணல் வைக்கோலை எரித்து சாம்பலாக்குவது போல, காய்ந்த புல் தீக்கிரையாகி தீந்து போவது போல அவர்கள் ஆணிவேர் அழுகி போகும். அவர்கள் வழிமரபு துரும்பு போல் பறந்து போகும். ஏனெனில் அவர்கள் படைகளின் ஆண்டவரது திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள். இஸ்ரேலின் தூயவரது வாக்கை வெறுத்து தள்ளினார்கள். ஆதலால் ஆண்டவரின் சினத்தி அவருடைய மக்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துள்ளது. அவர்களுக்கு எதிராக அவர் தம் கையை நீட்டி அவர்களை நொறுக்கினார். மலைகள் நடுநடுங்கின. அவர்களுடைய சடலங்கள் நடுத்தெருவில் நாதியற்று குப்பை போல் கிடந்தன. இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. நீட்டிய சினக்கை இன்னும் அடங்கவில்லை. அவர் தொலைவிலுள்ள பிற இனத்துக்கு ஓர் அடையாள கொடியை காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லையிலிருந்து சீழ்க்கை ஒலியால் அதை அழைத்துள்ளார். அந்த இனம் வெகு விரைவாய் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுள் ஒருவனும் களையப்படவில்லை, இடறி விழவில்லை, தூங்கவில்லை, உறங்கவும் இல்லை. அவர்களில் யாருக்கேனும் இடுப்புக்கச்சை அவிழ்ந்து விழவில்லை. மிதியடிகளின் வாரேதும் அறுந்து போகவும் இல்லை. அவர்களுடைய அம்புகள் கூர்மையானவை. அவர்களுடைய விற்கள் நாணேற்றப்பட்டுள்ளன. அவர்களுடைய குதிரைகளின் குளம்புகள் கருங்கற்களைப் போல் காட்சியளிக்கின்றன. அவர்களுடைய தேர்ச்சக்கரங்கள் சூறாவளி காற்றைப் போல் சுழல்கின்றன. அவர்களின் கர்ஜனை பெண் சிங்கத்தினுடையதை ஒத்தது. இளஞ்சிங்கங்களைப் போல் அவர்கள் கர்ஜிக்கின்றார்கள். உறுமிக்கொண்டு தங்கள் இரையை கவ்வி பிடிப்பார்கள். யாரும் விடுவிக்க இயலாதவாறு இரையை எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். அந்நாளில் கடலில் பேரிரைச்சல் போல் இஸ்ரேலுக்கு எதிராக இரைந்து உறுமுவார்கள். நாட்டை ஒருவன் பார்க்கையில் இருளும் துன்பமுமே காண்பான். மேகத்திரள் ஒளியை விழுங்கிவிட்டது.